Hi friends, welcome to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் oora மீன் வறுவல். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுதான் அந்த oora மீன். இது நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன், க்ளீன் பண்ணி. இப்போ மசாலாஸ்லாம் பார்த்தலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்பு தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாஸ்ல நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம செய்ய போறோம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனோட ஜூஸ் வச்சு தான் நான் அந்த மசாலாஸ்லாம் கலந்து மிக்ஸ் பண்ண போறேன். எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் இல்லை இது லெமன் ஜூஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த புளிப்பு இந்த காரம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸ் ஃபுல்லாக நான் எடுத்து மசாலாஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஃபிஷ்ஷோட டபுள் சைடும் நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரியாணி பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இதுக்கு தான் நான் சூஸ் பண்ணேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த ஃபிஷ்ஷை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கடல் மீன் தான். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே எடுத்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் மசாலாஸ்லாம் எல்லாமே கோட் பண்ணியாச்சு. கடைசியாக கருவேப்பிலை இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம். அப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுருக்கேன். கடலை எண்ணெயில் நான் இன்னைக்கு பொரிக்கிறேன். மீன் பொரிக்கிறப்ப எப்போதும் நம்மளுடைய ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. மீன் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். பட் உடைஞ்சிராமல் நம்ம மீன் வந்து பொரிச்சு எடுக்கணும். இது மாதிரி மீன் உடைஞ்சிராமல் திருப்பி விடுங்க. மசாலாஸ் எல்லாமே பிரியாமல் அது கூடவே நல்லா சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள் மீனை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் எல்லா மீனும் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பரான மெத்தட் இது. டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.